மேடம், இங்க எல்லாமே பழைய பொருளா இருக்கு. என் துர்காவை எங்க கொண்டு போயிருப்பாங்க? ஒண்ணுமே காணமே இங்க. அசோக், நீங்க ஒரு ஹஸ்பண்டா இப்படி இமோஷனல் ஆகாம ஒரு அட்வொகேட்டா யோசிங்க. பாருங்க இங்க எவ்வளவு ரோப்ஸ் இருக்குன்னு. அப்ப அந்த பொண்ணுங்களை அவங்க இங்கதான் கட்டி வச்சிருக்கணும். ஐயோ, என்ன மேடம் சொல்றீங்க? அப்போ என் துர்காவை கட்டி போட்டிருப்பாங்களா? அவளுக்கு கண்ணு தெரியாதே, பாவம். அவள போய் பாவம் மேடம். என்ன கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அவ செத்து செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த ரவுடிங்க கண்ணு தெரியாது என் துர்காவை என்னென்ன சித்திரவதை பண்ணாங்களோ நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. அசோக், இப்படி எமோஷனல் ஆகாதீங்க. இங்க நாம ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாப்போம். என்ன மேடம், அங்க ஏதாவது? இல்ல, அங்க ஒண்ணும் இல்ல. சரி, வெளியில வாங்க பாப்போம். மேடம், இந்த உலகத்துல கடவுள்னு ஒண்ணு இல்லவே இல்ல மேடம். ஆமா மேடம், என் துர்கா உருகி உருகி அந்த அம்மனுக்கு விரதம் இருந்து பூஜை பண்ணவ. ஆனா அவ இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது அவளை காப்பாத்தணுங்கிற எண்ணம் யாருக்குமே வரலையே மேடம். இந்த வயசுலயே துர்கா அனுபவிக்காத சித்திரவதையே கிடையாது மேடம். ரொம்ப ரொம்ப பாவம் மேடம் துர்கா, ரொம்ப ரொம்ப பாவம். மிஸ்டர் அசோக், எமோஷனல் ஆகாதீங்க. உங்க துர்காவுக்கு எதுவுமே ஆயிருக்காது. நாம நினைச்ச காரியம் நடக்காதப்போ இல்ல கோபத்துல இருக்கிறப்போ எல்லாருமே கடவுள் இல்ல கல்லுன்னு சொல்வாங்க. அது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சொல்றது. ஆனா உண்மையிலேயே மனுஷன் கடவுளை மறந்தாலும் எந்த கடவுளும் மனுஷனை மறக்கிறது இல்ல. நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்லது நடந்தா மட்டும்தான் நாம கடவுளை தேடி போவோம். ஆனா நம்ம வாழ்க்கையில எல்லா நல்லது கெட்டதுலயும் அந்த கடவுள் நம்ம கூட இருந்துகிட்டே தான் இருக்கும். நாம யாரும் தான் அதை முழுசா இப்ப வரைக்கும் புரிஞ்சுக்கிறது இல்ல. ஹாஸ்பிட்டல்ல ஒரு உயிரை டாக்டரால கூட காப்பாத்த முடியாதப்போ அவங்க கடைசியா சொல்ற வார்த்தை நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நல்லா வேண்டிக்கோங்கன்னு சொல்வாங்க. நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா ஏதாவது ஒரு ரூபத்துல அந்த அம்மன் உங்க கூடவே டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் அசோக், இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய தடயமே இந்த பாழடைஞ்ச வீடுதான். எப்படிப்பட்ட பெரிய கிரிமினலா இருந்தாலும் அவசரத்துல தப்பிச்சு போகும்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு தான் போவான். முதல்ல அது என்னன்னு இங்க நாம தேடி கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த தடயத்தை வச்சுதான் நாம அவங்கள ட்ராக் பண்ண முடியும். அசோக் மேடம், இங்க வாங்க. இத பார்க்க சாரி மாதிரி இருக்கு. மேடம் கொடுங்க. மேடம், இது துர்காவோட சாரி. இது துர்காவோடதுதான். அப்போ துர்காவை இங்க எங்கேயோ தான் அடைச்சு வச்சிருக்காங்க. எக்ஸாக்ட்லி அசோக், நாம கரெக்டான ட்ராக்ல தான் வந்திருக்கோம். நாம வருவோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சுதான் இங்க இருந்து எல்லாரையும் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது அவங்களை கூட்டிட்டு போயிருக்கணும். நம்ம கிளம்பலாம்.